இந்த பூரி ராஜஸ்தான் பஞ்சாபிலலாம் ரொம்ப ஃபேமஸுங்க. ஆமாங்க, இன்னைக்கு ராஜஸ்தான் ரவா பூரி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கப் ரவை எடுத்து கொஞ்சமாக சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு கட்டி இல்லாமல் மசிச்சுக்கோங்க. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மறக்காமல் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. நம்மளுக்கு பூரி எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு பாலாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெயை காய வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு சைஸ் போட்டுக்கிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பூரி அதுக்குள்ளே போட்டு எடுத்திங்கன்னா நல்லா உப்பி வரும். முக்கியமாக உருளைக்கிழங்கு கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. கட்டி கட்டியாக இருந்தால் பூரி ஓட்ட விழுந்துடும். இந்த அளவுக்கு இருக்கணும். பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். எனக்கு பூரினாலே உருளைக்கிழங்கு மசாலாவோட தாங்க சாப்பிடுவேன். ஆனால் இன்றைக்கி நான் சென்னா மசாலா தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பூரிக்கு நம்ம சைடிஷே இல்லாமல் கூட சாப்பிட்லாம். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.